வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளுக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது. அது கூட நம்ம நாட்டு வெல்லமும் நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் உடம்புக்கு சத்து அதிகமாக தான் கிடைக்கும். நல்லெண்ணெய் எலும்புக்கு நல்ல வலுவை தரக்கூடியதான். வெல்லமும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தங்களிக்கு தேவையான மாவு இந்த மாதிரி நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுப்போம். தேவையான அளவு உளுந்து எடுத்து வறுத்து, அது கூட அரிசியும் கொஞ்சம் வறுத்து ரெண்டையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து இப்படி அரைச்சி வச்சுப்போம். அப்பப்போ நாங்கள் வீட்டில் அரைக்க மாட்டோம், மொத்தமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்போம். வேணுங்கிறப்ப எடுத்து களி செஞ்சுப்போம். வாங்க உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி நல்லா கலந்துக்கலாம். தண்ணி நல்லா கலந்து கரைச்சிக்கலாம். கரண்டிட்ட செஞ்சால் இந்த மாதிரி சரியாக வராது. கைட்டே நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு தண்ணி வத்துற வரை கிண்டுறது தான். வாங்க, இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிட்டே இருக்கணும். வெட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் நல்லா வற்றணும். அது வரை கிண்டிகிட்டே தான் இருக்கணும். உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தங்களி கூட நல்லெண்ணெயும் நாட்டு வெல்லமும் சேர்த்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி நண்பர்களே.